இந்த கதை நடக்கிறது தேனி மாவட்டத்துல இருக்கிற அகஸ்தியர்புரம் அப்படிங்கிற ஒரு சின்ன மலை கிராமத்துல. அந்த ஊர்ல ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. சாயங்காலம் 6 மணி ஆகிட்டா போதும் அங்க இருக்கிற யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பழைய கல்லறை தோட்டம்தான். அந்த ஊருக்கு புதுசா வேலைக்கு வந்தவர் தான் ரமேஷ். ரமேஷ் ஒரு சர்வேயர். அரசாங்க வேலைக்காக அந்த மலைப்பகுதியில இருக்கிற காடுகளை அளக்க வந்திருந்தாரு. அவருக்கு அங்க இருக்கிற ஊர் மக்கள் சொன்ன கதைகள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. பேயாவது பிசாசாவது எல்லாம் மனப்பிரமைன்னு சொல்லி சிரிப்பாரு. ரமேஷ் தங்கி இருந்தது அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பழைய வனத்துறை பங்களாவுல. அந்த பங்களாவில இருந்து பார்த்தா தூரத்துல அந்த பழைய கல்லறை தோட்டம் மங்கலா தெரியும். முதல் நாள் ராத்திரி ரமேஷ் தன்னோட வேலைய முடிச்சிட்டு தூங்க போனாரு. சரியா நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஒருத்தர் அந்த பங்களாவோட வராந்தாவுல நடக்கிற சத்தம். டக் டக் டக்னு ரொம்ப நிதானமா அந்த நடை சத்தம் கேட்டுச்சு. ரமேஷ் மெதுமா எழுந்து ஜன்னல் வழியா வராந்தாவ பார்த்தாரு. அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த நடை சத்தம் மட்டும் நிக்கவே இல்ல. அது இப்போ அவரோட ரூம் கதவுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. ரமேஷ் பயத்துல கதவை திறக்காம அந்த சின்ன ஓட்டை வழியா வெளிய பார்த்தாரு. வெளிய யாரும் இல்ல. ஆனா அந்த வராந்தாவில இருந்த தூசியில ஒரு ஜோடி காலடி தடங்கள் தானாவே உருவாகிட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் அங்க நிக்கிற மாதிரி அந்த தடம் ஆழமா பதிஞ்சுது. ரமேஷுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த தடம் மெதுவா அவரோட கதவை நோக்கி நகர ஆரம்பிச்சது. அப்போ கதவுல ஒரு மெலிசான தட்டல் சத்தம். டக் டக். யாரோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சார், கதவை திறங்க, எனக்கு ரொம்ப குளிருது, உள்ள விடுங்க சார்னு ஒரு குரல் கெஞ்சிச்சு. ரமேஷ் பயத்துல பேச முடியாம நின்னாரு. ஏன்னா அந்த பங்களாவுக்கு வெளியே இப்போ பயங்கரமான பனி மூட்டம். அந்த பனியில ஒரு மனுஷனால நிக்கவே முடியாது. ரமேஷ் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, யார் நீங்க, இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. அந்த குரல் இப்போ சிரிப்பா மாறுச்சு. ஒரு பயங்கரமான கரகரப்பான சிரிப்பு. நான் தான் ரமேஷ், நீ தேடி வந்த அந்த எல்லை கோடு. இந்த ஊரோட எல்லைய தாண்டி நீ வந்துட்ட. இப்போ என்னோட எல்லைக்குள்ள நீ இருக்க. அடுத்த நிமிஷம் அந்த பங்களாவோட கூரை மேல யாரோ 100கணக்கான பேர் ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரமேஷ் மேல அண்ணாந்து பார்த்தப்போ அந்த பழைய மரக்கூரையிலிருந்து மணல் கொட்ட ஆரம்பிச்சது. திடீர்னு அவரோட செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட இருந்து வந்தது. அதுல இப்படி எழுதி இருந்தது: தம்பி ரமேஷ், இன்னைக்கு அம்மாவாசை. அந்த பங்களாவில இருக்கிற கண்ணாடி முன்னாடி மட்டும் போயிடாதே, அங்கதான் அவங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரமேஷ் மெதுவா திரும்பினாரு. அந்த ரூமோட மூலையில ஒரு பெரிய பழங்கால கண்ணாடி இருந்துச்சு. அந்த பனி மூட்டத்துல அந்த கண்ணாடிக்குள்ள யாரோ ஒருத்தர் அசைவில்லாம நின்னு ரமேஷ பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த உருவம் இப்போ மெதுவா கண்ணாடிய தாண்டி வெளியே ஒரு கைய நீட்டுச்சு. அந்த கை முழுக்க நரைச்ச முடிகளும் நீளமான நகங்களும் இருந்துச்சு. அது நேரா ரமேஷோட கழுத்தை நோக்கி வந்துச்சு. அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வந்த அந்த நீளமான நகங்கள் கொண்ட கை ரமேஷோட கழுத்தை நெருங்கினப்போ அவரோட மூச்சு அப்படியே நின்னுடுச்சு. ரமேஷ் பயத்துல பின்னாடி நகரப் போய் அங்க இருந்த ஒரு பழைய மேஜ மேல மோதி கீழே விழுந்தாரு. அந்த அதிர்ச்சியில மேஜ மேல இருந்த ஒரு பழைய டார்ச் லைட் அவர் கைக்கு கிடைச்சது. ரமேஷ் நடுங்குற கையால அந்த டார்ச் லைட்டை அந்த கண்ணாடி மேல அடிச்சாரு. அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த உருவம் ஒரு விசித்திரமான சத்தத்தோட கண்ணாடிக்குள்ளேயே பின்வாங்குச்சு. ஆனா அந்த பங்களாவோட எல்லா ஜன்னல்களும் ஒரே நேரத்துல பலமா அடிச்சுக்க ஆரம்பிச்சது. ரமேஷ் ரமேஷ்னு ஆயிரக்கணக்கான குரல்கள் அந்த ரூம் முழுக்க எதிரொலிச்சது. ரமேஷ் அங்கிருந்து தப்பிக்க துடிச்சு மெதுவா அந்த பங்களாவோட பின்வாசல் வழியா வெளியே ஓடி வந்தாரு. வெளியே பயங்கரமான பனிமூட்டம்.
அவருக்கு முன்னாடி அந்த பழைய கல்லறை தோட்டம் மங்களா தெரிஞ்சது. வேற வழி இல்லாம ரமேஷ் அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஓடுனாரு. திடீர்னு ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த ஊர் பெரியவர் கந்தசாமி வெளிப்பட்டாரு. தம்பி, இங்க எதுக்கு வந்த? ஓடு, அந்த பங்களாவிலிருந்து ஓடிடுன்னு கத்துனாரு. ரமேஷ் மூச்சிறைக்க, பெரியவரே, அங்க ஏதோ ஒன்னு இருக்கு, அது என்ன துரத்துதுன்னு சொன்னாரு. கந்தசாமி ரமேஷோட தோளை பிடிச்சு உலுக்குனாரு. தம்பி, இந்த அகஸ்தியர்புரம் ஊரோட எல்லைக்கோடு அந்த பங்களா இல்ல, இந்த கல்லறை தோட்டம்தான். நீ அந்த பங்களாவுக்குள்ள நுழைஞ்சப்பவே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ நீ பாக்குறத எதையுமே நம்பாத. அவர் பேசிட்டு இருக்கும்போதே ரமேஷ் ஒரு விஷயத்த கவனிச்சாரு. கந்தசாமி பெரியவரோட காலுக்கு அடியில நிழலே இல்ல. ரமேஷ் பயத்துல மெதுவா பின்னாடி நகர்ந்தாரு. பெரியவரே, உங்க நிழல் எங்க?ன்னு கேட்டாரு. கந்தசாமி ஒரு விகாரமான சிரிப்போட சொன்னாரு. தம்பி, நிழல் வேணும்னா உயிர் இருக்கணும்ல. நான் செத்து போய் 20 வருஷம் ஆகுது. நீ இப்போ பேசிட்டு இருக்கிறது என் சமாதிக்கு முன்னாடி நின்னுட்டு. ரமேஷ் அதிர்ச்சியில சுத்தி பார்த்தப்போ அவர் ஒரு பெரிய கல்லு மேல உட்கார்ந்திருக்காரு. அது ஒரு கல்லறை. அதுல கந்தசாமி 1980 முதல் 2006 வரை நீ எழுதியிருந்தது. அப்போ ரமேஷோட கால்ல ஏதோ ஒன்னு உரசுன மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்தப்போ அந்த மண்ணுக்குள்ள இருந்து நூற்றுக்கணக்கான கைகள் வெளியே வந்து ரமேஷோட கால்களை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. ரமேஷ் கத்துனாரு. ஆனா அவரோட குரல் அந்த பனிமூட்டத்துல யாருக்கும் கேட்கல. கடைசியா ரமேஷ் பார்த்தது அந்த பழைய கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வந்த அதே உருவம் இப்போ கந்தசாமி பெரியவரோட முகத்தோட மெதுவா அவரை நோக்கி வந்துச்சு. மறுநாள் காலையில அந்த ஊர் மக்கள் அந்த பங்களாவை பார்க்க வந்தப்போ பங்களா பூட்டியே இருந்துச்சு. ஆனா அந்த ரூம்ல இருந்த பெரிய கண்ணாடிக்குள்ள ஒரு புது உருவம் அசைவில்லாம நின்னுட்டு இருந்துச்சு. அது ரமேஷ். இப்போ அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அடுத்த சர்வேயர் எப்ப வருவாருன்னு. அகஸ்தியர்புரம் ஊர் மக்கள் இன்னைக்கும் சொல்லுவாங்க, அந்த பழைய பங்களாவுல ராத்திரி நேரத்துல ஒரு புது காலடி சத்தம் கேக்குது. அது ரமேஷோடது. யாராவது உங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்க பிம்பம் உங்களை விட 1 செகண்ட் லேட்டா அசைஞ்சா ஜாக்கிரதை, அது ரமேஷாவோ இல்ல கந்தசாமியாவோ இருக்கலாம்.